ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோனா இன்றைக்கி சாயந்தரம் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான குழிப்பணியாரம் தான், அரிசி குழிப்பணியாரம் தான். பட் இந்த அரிசி குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வைக்கவோ அதுக்கப்புறம் வந்து அதை அரைக்கவோ தேவையில்லை. நம்ம வீட்டில் அரிசி மாவு கோதுமை மாவு இருந்தால் போதும். இந்த குழிப்பணியாரத்தை நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. ஸ்வீட் வந்து சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த குழிப்பணியாரத்தை வந்து செஞ்சு முடிச்சலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷரிங் கப்பில் அரை கப்பு இருக்கு இல்லையா, அந்த அரை கப்பு ஃபுல்லாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் அரிசி மாவுனாலும் பரவாயில்ல, எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரே டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் 1/4 கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். உங்களோட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் அளக்குறீங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்துகிட்டு பாதி டம்ளருக்கு வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது 3 நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க ஒரு ஸ்பூன் வச்சு. ஸோ கோதுமை மாவுலனா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ இது நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து பாகுபாதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து நாட்டு சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், அவ்வளோதான். ஜீனி சேர்த்திங்கன்னா வந்து ஜீனியும் நல்லா கொதித்து வந்தால் போதும். இல்லை வெல்லம் சேர்த்திங்கன்னா எதுனாலும் சரி நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் தூளும் 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த மாவில் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ கல் மணி எதுவும் இருந்தாச்சும் நமக்கு வந்து அது அப்படியே தங்கிடும். சேர்த்துட்டு மாவை நல்லா ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. சூடாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நாட்டு சக்கரை தண்ணி மட்டும் நமக்கு வந்து பத்தாது, எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படும். அதனால் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணியாக போயிடும் பணியார மாவு. அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. ஸோ அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை, நாட்டு சக்கரை. ஸோ இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்திங்கனாலே சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணியார மாவு பதத்துக்கு நல்லா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கட்டியாக உள்ள தண்ணியாக உள்ள நம்ம பணியார கல்லில் ஊற்றுற அளவுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அதான் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க. ஸோ நம்ம எடுத்த அந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு நாட்டு சக்கரை வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இதையும் அந்த சைடு வந்து அடுப்பில் பணியாரங்களை வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இது வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பணியாரக்கல்லையுமே ஒரு குழியிலையும் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா குழியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவை வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டில் எடுத்து குழியில் வந்து ஒரு 3/4 பக்கத்துக்கு வர்ற மாதிரி நல்லா ஊற்றி விட்ருங்க. ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், குழி நிரம்ப ஊற்ற வேண்டாம். ஸோ அவ்வளோதான், ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வந்துடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பணியாரம் வேகட்டும். ஒரு 5 to 7 நிமிஷத்தில் வந்து பணியாரம் அடியில் நல்லா வெந்துடும். ஸோ நமக்கே தெரியும். அடியில் வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த சைடு வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீனியை விட.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்துடுச்சு. நம்ம பணியாரத்தை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு அரிசி மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சட்டான ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். வீட்டில் கண்டிப்பாக அரிசி மாவு, நாட்டு சக்கரை எல்லாமே இருக்கும். ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த பணியாரத்தை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஹெல்தி. இதில் வந்து நம்ம வந்து அன்ஹெல்தின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து கோதுமை மாவு இருந்தீங்கன்னா மைதா மாவு சேர்க்காம கோதுமை மாவே சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ஒரு தடவை இந்த பணியாரத்தை வந்து உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.